28 பைசா பிரதமர் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறார். அது குறித்து கருத்து சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. திரைத்துறையில இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்களா? முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் அதை பற்றி எதுவுமே விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. மோடிஜி அவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட அரசியல் பிரவேசம் என்பது அரிச்சுவடின்னு கூட சொல்லலாம். ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் தான். அவங்களோட எம்பி எதுவுமே செய்யலைங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. 5 வருடமாக நீங்கள் வரவில்லை எங்கள் தொகுதிக்கு. அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரமே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேட்டிகளில். என்னமோ இவங்க சமூக நீதிக்காக போராடுற மாதிரியும் திராவிட கொள்கைகளை பரப்புறது, அப்புறம் திராவிட கட்சி தலைவர்களை அப்படியே பாராட்டி பேசுவது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமா துறையினரை வச்சு தான் நம்மள மாதிரி ஆளுங்களை, சராசரியான ஆளுங்களை மூளைச்சலவை செய்வார்கள். சென்னையில தான் அதிக பாதிப்பே. மற்ற ஊர் கூட பரவாயில்லைன்ற அளவுக்கு சென்னையில் பாதிப்பு இருக்கு. வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா? ஆக்சிஜன் இன்றி அண்டம் இயங்குமோ? ஆதிக்க சக்தி எழுத்தை மறைக்குமோ? வரும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல். இதில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் முதல்ல இப்போ தான் இங்கே நடக்கிறது தமிழகத்தில். அதுக்கு அடுத்தது தான் மற்ற மாநிலங்களில் நடக்கிறது. இதில் தேர்தல் ஆணையம் ஒரு சில விதிமுறைகள் இது பண்ணியிருக்காங்க. அதில் வாகன சோதனைகள் எல்லாம் ஈடுபடும் பொழுது நிறைய கோடிக்கணக்கில் பணம், தங்கம் இது எல்லாமே பிடிபடுறதா பார்த்தோம். இதில் முக்கியமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் 4 கோடி பணம் எடுத்துகிட்டு போனதாகவும், அவருடைய வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது நிறைய கட்டுக்கட்டாக பணம் கிடச்சிச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கு என்ன? இப்போ இதில் என்னென்ன, முதல்ல ட்ரெயினில் பிடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டிய ஒருத்தரோட வீட்டில் சில சேலைகள், இந்த வேஷ்டி இதெல்லாம் பிடிச்சதாக சொல்கிறாங்க. இது இன்னும் உண்மைத்தன்மை நமக்கு தெரியலை. நயினா நாகேந்திரன் அவர்கள் இதை மறுத்திருக்கிறார். என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக திமுக செய்கிற வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பணம் கொடுத்து தான் ஓட்டு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அது ஒரு ரகசியமே கிடையாது. அப்படின்னா அதையும் பிஜேபி ஃபாலோ பண்ணினாங்களா? வாங்கலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றது இனிமே தான் தெரியும். ஏன்னா அது அவருடைய பணம் தான் நிரூபிக்கப்படவில்லை. குற்றமாகத்தான் குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ மோசமான முன்னுதாரணமாக நான் பார்க்கிறேன் என்றால், ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது. இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் அதை எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கிட்டாலும் அவர் ஏன் பணம் கொடுக்கணும்? அப்போ ஏற்கனவே இவங்க கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது மாதிரி திமுக அதிமுக இது மாதிரி செய்யலையா அப்படின்னு அவங்க மனசாட்சியை தொட்டு தான் அவங்க சொல்லணும், பதில் சொல்லணும். இதுக்கு அவங்க ஒருத்தர் தப்பு செய்தாங்க அப்படின்றதுக்காக இப்போ யாருமே பண்ணக்கூடாது என்பது தான் என்னுடைய வாதமும். அது நயினா நாகேந்திரன் அவர்களே செய்திருந்தாலும் அது தவறு தான். ஆனால் இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கியவர்களை நாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தானே வேணும். அதே மாதிரி மக்கள் பணத்திற்காக தங்கள் ஓட்டை விலைக்கு கொடுப்பதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அதில் எப்படி ஒரு நியாயம் இருக்க முடியும்? இவங்க முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த இவிஎம்மை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவிஎம்மில் திருத்தனம் பண்ணுறாங்க பாஜக, அதனால தான் ஓட்டு விழுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரமே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேட்டிகளில். ஆனால் அதை விட மோசமான ஒரு விஷயமாக இதை நான் பார்க்குறேன். நீங்கள் இவிஎம்மில் குறை சொல்கிற ஆள் எப்படி நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது மட்டும் சரியான செயலா? அப்போ அதுவும் ஏற்கனவே ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு தேர்தலாக தானே இருக்கும். பணம் கொடுக்கறத யாரும் ஒத்துக்கலைங்க. ஒரு சில அதுதான் சொல்கிறேன். அது தெரிந்த அது ஏதோ ரகசியம் மாதிரி பேசுகிறாங்க. அது ரகசியம்லாம் இல்லை, உலகத்துக்கு பணம் கொடுப்பது. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோமே, உண்மை இல்லை. கூட்டத்துக்கு வர்றதுக்கே பணம் கொடுக்குறாங்க. அப்போ ஓட்டு போடுறதுக்கும் பணம் கொடுக்கத்தானே செய்கிறாங்க அவங்க. அது மக்கள் எல்லாரும் ஒத்துக்கத்தான் செய்கிறாங்க. நிறைய இடத்துங்களில் நம்ம பார்க்குறோம் மக்கள் பணத்தை கொடுக்குறாங்கன்ற. ஏன்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், இது எப்படி பணம் கொடுக்குறாங்க என்பதை பார்க்கும்போது
பல வேட்பாளர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் மக்கள். நீ 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ வந்து எது அனுப்ப பண்ணுவியா? மத்திய சென்னை. ஆமா, அப்ப அவங்க சொல்றது இதைதான் மென்ஷன் பண்றாங்க. நீ உங்ககிட்ட பணம் வாங்குறதுனால நீ எது வேணாலும் செய்வியா? எந்த கட்சி வேட்பாளர்களை விரட்டி அடிக்கப்படுது? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஏன்னா இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் தான். அவங்களோட எம்பி எதுவுமே செய்யலைங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. 5 வருடமாக நீங்கள் வரவில்லை எங்கள் தொகுதிக்கு. வெள்ளம் வந்தப்ப எங்க போயிருந்தீங்க, கோவிட் அப்ப எங்க போயிருந்தீங்க, அப்பெல்லாம் வராத நீங்க இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்றது மக்கள் வந்து வெறுப்படைந்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, நயினா நாகேந்திரன் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவருக்கான தண்டனை அவருக்கு கிடைக்க போயிருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கும் பிற கட்சிகள் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது நடந்துச்சுன்னா உண்மையிலே அது ஒரு நல்ல முன்னுதாரணமாகத்தான் நான் பார்ப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது மிக மோசமான செயல், ஒரு குற்றச்செயல். அதை விட ஒரு பெரிய குற்றச்செயல் என்னன்னா, காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது. அப்போ காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு நினைத்துல அவங்களுடைய தண்டனை அந்த 5 வருடம். 5 வருடத்துக்கு எந்த நலத்திட்டங்களும் நடக்காமல், இவங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காமல் போயிடுது பாருங்க. அந்த 5 வருட தண்டனையை மக்கள் அனுபவிக்கிறார்கள். அதுதான் ஒரு டைம் காசு வாங்குறதுனால, ஒரு டைம் 1000 ரூபாய் வாங்குறதுனால 5 வருடத்திற்கான ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் தராங்களா மேம்? அது தெரியல. ஆனா வந்து சொன்னீங்களா, அதனால நிறைய வீடியோல பார்த்துட்டு இருக்கேன். மக்களே சொல்றாங்க, நான் சொல்லல, மக்களே சொல்றாங்க. ஏன்னா நான் வாங்கினது கிடையாது, அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா நிறைய இடத்துல மக்கள் இதை வந்து ஒத்துக்கிட்டு தான். எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டு இருக்கு, 5000 ரூபாய் வரும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல போய் கேட்டோம்னா அவங்க காசு கொடுக்குறாங்கன்றது தான் பதிலா சொல்றாங்க. ஆனால் அது எந்த அளவு உண்மைத்தன்மைன்றது நமக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒன்று நடந்தது என்றால் அதை விட கேவலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே கிடையாது. நாம் எவ்வளோதான் நம்மளை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தாலும் அந்த ஓட்டுக்காக நம்ம ஓட்டை வந்து காசுக்கு விற்பது என்பது ஒரு மிக மோசமான ஒரு செயல். அது ஒரு குற்றச்செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது இந்தியாவிலே வந்து மக்களுக்கு தெரியலைங்களே, பாமர மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஏன் இவங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு இவங்க சம்பாதிச்சாங்கல்ல, கொடுக்கட்டுமே, இந்த ஒரு நேரம் தானே தராங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. இது உண்மை. அதாவது வந்து என்ன சொல்றது, சகஜமா எல்லாருமே பெண்கள் எல்லாருமே கிராமம் நகரத்துல இருக்கிறவங்க கூட வாங்கி வச்சிருக்காங்க. ஈவன் எஜுகேட்டட் ஆல்சோ தே ஆர் டூயிங் லைக் தட். நீங்க சொல்றது 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து சம்பாதிக்கிற பணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஓட்டு போட்டுட்ட பிறகு அப்புறம் அவங்க தானே கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாங்கி. இது எப்படின்னா ஒரு சுழற்சியா வச்சுக்கலாம். உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன்னா, 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா நான் அதை எப்படி சம்பாதிப்பேன்? திருப்பி உங்ககிட்ட இருந்து தான் கொள்ளையடிப்பேன். திருப்பி அப்புறம் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் 1000 கோடியே கொள்ளையடிச்சிட்டு போவேன். இதில் யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான் நஷ்டம். இன்னுமே மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரல. இவனுக்கு கிட்ட 1000 ரூபாய் நம்ம கை நீட்டி வாங்கினா நம்மளுடைய திட்டங்கள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு, நம்மளுடைய உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சாக்கடை வசதியாக இருக்கட்டும், தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், சாலைகள். திமுக நிறைய சாதனைகளை பண்ணோம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தேர்தல் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்து போன 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 வருஷமா அதெல்லாம் நடக்கல. 90% தேர்தல் வாக்குறுதியில 90% வந்து நிறைவேற்றி விட்டோம் அவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க நீட்டை ஒழிப்போம்னாங்க. ஒழிக்கவே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ கையெழுத்து வாங்கியிருக்காங்க மேம், ஒரு 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க, பாரத பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. the process is going on the way right now. அந்த ப்ராசஸ் வந்து இவங்க மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அது போனால் நடக்குமா? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இதை நீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதை எதிர்த்து யாருமே கோர்ட்டுக்கு போக முடியாது என்று அந்த வழக்குக்காக வாதாடிய நளினி சிதம்பரம் அவர்களே கூறியிருக்கிறார். அப்புறம் கார்த்தி சிதம்பரமும் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீட்டை ஒழிப்பதற்கான வாய்ப்பு அறவே கிடையாது. இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி மேலே வந்தால் நாங்கள் வந்து இதுலேயே கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை சட்டமாக இயற்றுவோம். அது எப்படி சாத்தியம்? 400க்கு மேலே இருந்தால் தான் யாரும் வந்து அதை ஒரு சட்டமாகவே இயற்ற முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் திருப்பி அது வந்து வரதான் செய்யும். அதனால் இது நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுவோம்னு அவங்க சொல்கிறத பார்த்தாலே மக்களை எந்த அளவுக்கு கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையா இருக்கு. நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவங்க. திமுக மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி கூட முந்தின நாள் வந்து அந்த மேனிஃபெஸ்டோ விட்டுருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 1 லட்சம் ரூபாய் ரொம்ப நல்லா இருக்கு. 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் எத்தனை பேருக்கு, எத்தனை குடும்பத்துக்கு நீங்க கொடுக்க போறீங்க? நம்மளோட பட்ஜெட் அதை ஸ்டேட் கணக்கு வச்சு தர முடியாமையா? அந்த பட்ஜெட் இருக்கா நம்ம கிட்ட? இப்ப தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் நிறைய மாநிலங்களுக்கு போனீங்கன்னா இன்னுமே உள்கட்டமைப்பு இன்னும் சரியாக நடக்கலை. இந்த ஒரு 10 வருடமாக தமிழ்நாடு பெட்டராக இருக்குது அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கர்நாடகா போனீங்கனாலும் அங்கே கூட பெட்டராக இருக்குது. நீங்கள் வந்து கேரளாவில் பெட்டராக, தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு, மகாராஷ்டிரா அதுங்க பெட்டராக தான் இருக்குது.
நீங்க அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள் நல்ல மாநிலங்கள்ல எல்லா இடமும் இப்ப நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கோமே, தென் தமிழ்நாடு எந்த அளவுல இருக்கு, உள்கட்டமைப்பு எந்த அளவுல வந்து நமக்கு சிறப்பாக இருக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை, நீங்க அந்த சைடு போய் பாருங்க, அங்கே உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ராஜபாளையம், தென்காசி பக்கம் போய் பாருங்கள் உள்கட்டமைப்பு எந்த அளவில் இருக்குன்னு. அங்கெல்லாம் இல்லையே. ஒரு மாநிலத்தில் சென்னை முன்னேறினா போதுமா? எல்லா மாவட்டங்களும் முன்னேறணும். சென்னையில கூட தான் வெள்ளத்துல எல்லாரும் ஒரு 6 நாள் வெளியே வர முடியல. இவ்வளோ பேசுகிற நம்ம சென்னையில் தான் வந்து அதிக பாதிப்பே. மற்ற ஊர் கூட பரவாயில்லன்ற அளவுக்கு சென்னையில் பாதிப்பு இருக்குது. அது ஏன் வந்து 2015 நடந்த நம்ம அந்த வெள்ளத்துலேருந்து ஒரு பாடமும் கற்றுக்கலையே. நம்ம மேயர் என்ன சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கோம், ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீ ஒரு சொட்டா 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும் அப்படின்னு கூட சொன்னார். ஆனால் என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே நம்ம வந்து தண்ணி வடியாமல் இருந்த இடங்கள்லாம் இருக்குங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உள்கட்டமைப்புக்கு பணம் தேவைப்படுது. நீங்கள் எல்லாத்தையும் இலவசமாக கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் 1 லட்சம்னு கொடுத்துட்டு இருந்தீங்க, உள்கட்டமைப்பை என்றைக்கு நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க? மக்களை பிச்சைக்காரனாகவே வச்சுருக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கிற அரசு தான் இதெல்லாம் செய்யும். நம்ம ஜப்பானை பாரு, அமெரிக்காவை பாருன்னு சொல்கிறோமே, அங்கெல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1 லட்சம் கொடுத்துட்டா இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பணம் இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் கட்டமைப்பை சரி பண்ணுகிறார்கள். நாம் இங்கே என்ன பண்ணுறோம், 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதில் வேடிக்கையே வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசினது தான், அந்த 1000 ரூபாய் கிடைச்சா ஒரு கிராமத்தோட பொருளாதாரமே வளருன்றாரு. அதுலேயும் இப்போ நீங்கள் சொன்னதும் ஞாபகம் வந்தது. வேலூர் தொகுதியில் நிற்கிறவர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு பெண்மணியை பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப பளபளன்னு. இதுதான் வந்து நம்ம அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம். எப்படி ஒரு 1000 ரூபாய் வாங்கி நான் பவுடர் போட்டுட்டு வந்து நின்னா பளபளன்னு ஆயிருதான்னு. இதை விட ஒரு கேவலமாக பெண்களை வந்து எடை போட முடியாது. அவ்வளோ மோசமாக அவர் பேசியிருக்கிறார். திமுகவில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள், மக்களை கேவலமாக நடத்துகிறார்கள். அதோட வெளிப்பாடு காணொலியில் பார்த்தீங்களா மேம், ஒரு திமுக எம்எல்ஏ வந்து இவங்களை ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து தகாத வார்த்தைகளால் பேசினது எக்ஸ் தளத்தில் வந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம். இது உங்களுக்கு வேணா புதுசாக தெரியல, ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா காலம்ன்றதுனால இதெல்லாம் வெளியில் வருது. இதை தொட்டு காலம் தொட்டே வந்து திமுகவினர் இப்படி தான் நடந்துக்குவாங்க. திமுக தலைவர்கள் எல்லாருமே இப்படி தான். ஏன் அண்ணா திமுகவில் அப்படி நடக்கல? திராவிட தலைவர்கள்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதிகமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்க்குறோம். மற்ற கட்சியில் இருக்காங்க, பேசலன்னு நான் சொல்லலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான், கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் தான் வந்து மரியாதை இல்லாமல் கேவலமான வார்த்தைகளால் பேசுவது அவங்க தான். இன்னொன்று வந்து அதிகாரிகளை எவ்வளோ கேவலமான, நீங்கள் அதிகாரிகளை நீங்கள் போலீஸ்காரவங்களை பார்த்தீங்க. இதே திமுக அவங்களுடைய போன இந்த 2020 வந்து அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் ஆசிரியர்களுக்கு, இடைநிலை ஆசிரியர்கள், இப்போ வந்து கான்ட்ராக்டில் சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் வேலையை வந்து உறுதி செய்கிறோம். நாங்கள் நர்ஸு, செவிலியர்கள் போன அதிமுக எந்த அரசு துறையினருக்கும் இவர்கள் எதுவுமே செய்யலை. இப்போ சமீபத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இன்னும் ஒன்றுமே கொடுக்கல. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் வந்து சம்பளம் சரியா போய் சேரல. நிறைய பேருக்கு நிரந்தர. காரணம் என்ன? கஜானா காலி. 9 லட்சம் கோடிக்கு மேல கடன். ஒருத்தர்கிட்டயே எத்தனையோ கோடிகள் இருக்கு அப்படின்ட்டு பாருங்க, இடி ரைடு வருது, இதெல்லாமே சொல்றாங்க. அது அவங்களோட சம்பாத்தியம். மக்களான நமக்கு அது 1000 ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டா இதுதான் நிலைமை. நமக்கு யார் சிறந்த வேட்பாளர் என்று தெரிந்து, எந்த அரசு நமக்கு நல்லது செய்யும் என்று தெரிந்து ஓட்டு போட்டால் இந்த பிரச்சனை வராது. காசு கொடுத்தா வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னால் இதுதான் நிலைமை நமக்கு. அது போக நம்மக்கிட்டே இருந்து வசூல் பண்ணுறது என்ன, நமக்கு கரண்ட்டு பில்லு எகிரி போயிடுச்சு, அப்புறம் கார்பரேஷன் டேக்ஸ் எகிரிடுச்சு, முக்கியமாக அரிசி விலை ஏறிடுச்சுங்க, எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ வந்து விலைவாசி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக பஸ் விடுறேன்னு சொல்லிட்டு எத்தனை வழித்தடங்களில் வந்து அவங்க பஸ்ஸை நிப்பாட்டியிருக்கிறாங்க, அது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பஸ்ஸு டிக்கெட் அதிகப்படுத்தியிருக்காங்க, பெண்களுக்கு ஓசியாக கொடுத்து விட்டு ஆண்களிடம் வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாமே தெரியும் நமக்கு. அதை மக்கள் வந்து இந்த விளம்பரத்திற்கும் இந்த இலவசத்திற்கும் ஆசைப்பட்டதுனால இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. மக்கள் வந்து இது என்னென்னா ஆளும் கட்சிக்கும் பிற கட்சிகளுக்குமான சண்டையாக தெரியல, மக்களுக்கும் ஆளும் கட்சிக்கான சண்டையாக மாறிட்டு இருக்கு. எங்கெல்லாம் எம்பி எல்லா இடத்துலையும் மக்களே கேட்குறாங்க, கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சட்டையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு மக்களுக்கும் அந்த தகுதி இருக்கணும். நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போனால் நீ சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. ஆனால் கேட்குறாங்க. அது ஒரு நல்ல மாற்றமாக பார்க்கிறேன். இதே வீரியத்தோடு கொடுக்குற பணத்தையும் எனக்கு வேண்டான்னு என்றைக்கு நாம் சொல்கிறோமோ அன்றைக்கு தான் வந்து உண்மையான ஜனநாயகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலருதுன்னு நான் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக ரோடி மோட் ஷோ, அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரோடு ஷோ நடத்துகிறாரு. அங்கங்கே அவருடைய பேனர் எல்லாமே வந்து தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது, முரணானது அப்படின்ட்டு அகற்றுறாங்க. அதனால் வாக்குவாதம்லாம் நடத்துறது.
அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ரோட் ஷோ இதனாலலாம் வந்து பாஜகவுக்கு ஓட்டு விழுந்துரும்னு நினைக்கிறீங்களா? ரோட் ஷோ நடத்துறதுனால ஓட்டு விழுமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அதை விட மோடியின் திட்டங்களால் தான் ஓட்டு விழும். அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். மோடி கொண்டு வந்த திட்டங்களால் இந்தியா முழுவதுமே ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நிறைய ஒரு திட்டம் கூட செயல்படுத்தல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, வட மாநிலங்களுக்கு மட்டும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், முத்ரா லோன் திட்டமாகட்டும், ஆவாஸ் யோஜனா திட்டம், இதில் அதிகமாக வந்து பயனடைந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த கோவிடுக்கு இன்ஜெக்ஷனை ஃப்ரீயாக கொடுத்ததில் இருக்கட்டும், அது ரேஷனில் இலவச அரிசியிலேருந்து பொருட்கள் கொடுப்பதில் இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் 317 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மத்திய அரசின் திட்டங்கள் தான். இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த 1000 ரூபாய் இவங்க கொடுத்ததே வந்து பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்து 3000 கோடி ரூபாயில இருந்து தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுவே இப்போ மத்திய அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட. அந்த அளவுக்கு இவங்க மத்திய அரசின் திட்டங்களை வந்து இவங்க ஸ்டிக்கர் ஓட்டை செயல்படுத்துறாங்க. அதில் ஸ்டிக்கர் ஓட்டினாலும் ஒட்டாட்டியும் அது மத்திய அரசின் கடமை, அவர்கள் செய்யத்தான் போகிறார். ஏன் மோடி அடிக்கடி இப்போ தமிழகத்திற்கு வருகிறார் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் ஏன் வரக்கூடாது என்பது தான் என்னுடைய கேள்வி. வரட்டும். இப்போ அவர் வரக்கூடாது அப்படின்னு இல்லை, இவர் வர்றதுனால ஏற்கனவே பாஜகவினுடைய நிலைமையை வந்து தமிழகத்தில் தெரியும். திராவிட கட்சிகள் தான் கோலோச்சி கொண்டு வருகிறது. பாஜக எப்பயுமே ரொம்ப பின்தங்கிய நிலையில் 1-2 வந்தாவே பெரிய வசதியாக நினைக்கிறோம். அப்படி இருக்கிறச்ச இவர் வர்றதுனால வந்து அந்த வாக்கு சதவிகிதம் மற்றும் இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, அவர் வராட்டி ஏன் வரலன்னு கேட்குறாங்க, வந்தால் ஏன் வர்றாருன்னு கேட்குறாங்க. இப்போ வரணுமா வரலையா வரக்கூடாதா என்பதே தெரியும். இயற்கை தானே, வரலனால வரல, ஏன் வரலன்னு கேட்கறது. அதனால அவர் வர ஆரம்பிச்சிருக்கார். இவங்கெல்லாம் கேட்கறதுனால இது அரசியல் களமாக இருப்பதால் அவர் வந்து அடிக்கடி வந்து பார்க்க வேண்டியது ஒன்று இருக்கு. ஒன்று, தமிழக தேர்தல் களத்திற்காக வருகிறார். இன்னொன்றை வந்து நீங்கள் பாஜகவினருக்காக வருகிறார். அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பதற்காகவும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் ஒரு ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர் வருகிறார். எங்கெல்லாம் தேர்தல் நடந்ததோ, அது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிரத்துக்கும் போகிறார், எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருக்கார். அவருடைய பங்களிப்பாக அவர் ஒரு காரியகர்த்தாவாக அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். பிரதமராக நான் ஒரு பிரதமராக பார்க்கல, பாஜக கட்சியின் ஒரு அங்கத்தினராகத்தான் பார்க்கிறேன். அதை வைத்து அவர் எங்கெல்லாம் அவரால் வேட்பாளர்களுக்கும் பாஜக கட்சிக்கும் உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? இந்த ஏற்கனவே இருந்த இப்போ இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் என்னைக்காவது வந்திருக்காரா? நீங்கள் அந்த கேள்வியை யாருமே கேட்டது கிடையாது. அவர் எத்தனை தடவை வந்திருப்பார் தமிழ்நாட்டுக்கு? ஒரு தடவை கூட அவர் வரவே இல்லை. அதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்களை நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தாலும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அடுத்து ராஜீவ்காந்தி நிறைய முறை வந்திருக்கு. அதான் அது வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே வந்து அதற்கான பயனையும் அடைந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக. அதனால் அவருக்கு அடுத்ததாக நீங்கள் யாருமே பெருசாக நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை. தமிழகத்திற்கு வரல. இமீடியட்டாக நம்ம பேசணும்னா மன்மோகன் சிங்கை தான் சொல்லணும். எத்தனை தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, எத்தனை நலத்திட்டங்களை இங்கே வந்து செயல்படுத்தி இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு தடவை கூட அந்த மாதிரி செய்யலையே. ஆனால் அவரை யாரும் பேச மாட்டாங்க. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை அவரோட பேச்சுக்களிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா G20 இங்கே நடந்த போதும் சரி, அதற்கு முன்னாடி சைனாவின் பிரீமியர் வரும்போதுவாக இருக்கட்டும் சரி, பல விஷயங்கள்ல அவர், அதுக்கப்புறம் நம்மளுடைய செஸ் சாம்பியன் அது நடந்தப்பையும் சரி, அவர் வந்து கொண்டு தான் இருந்தார். அப்பப்போ வந்து ஏன்னா அவருக்கு தமிழகத்தை பிடித்திருக்கிறது என்று அவரே சொல்கிறாரு. தமிழ் தான் உலகத்தின் ரொம்ப மூத்த மொழி அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். எல்லாமே அவர் வந்து தமிழை வந்து கூட ஓட்டு வாங்குறதுக்காக தான். நீங்கள் என்னதான் திருக்குறள் சொன்னால் கூட வர முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. திருக்குறள் யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இவங்களுக்கு தெரிஞ்சால் இவங்களும் சொல்லட்டும். இவங்க சொல்ல முடியாட்டி அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பிடித்திருக்கிறது அவர் சொல்கிறார். இதற்கு முன்னாடி இருந்த யாருமே வந்து திருக்குறளை பற்றியோ இல்லை மற்ற நம்மளுடைய தமிழ் பாடல்களை பற்றியோ தமிழ் மொழியின் உன்னதத்தை பற்றியோ மன்மோகன் சிங் சொன்னாரா, இல்லை சோனியா காந்தி சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலை. அதை சொல்லாத ஒரு விஷயத்தை நம் பிரதமர் நமக்காக பேசும்போது அதை விட பெருமை என்ன இருக்குது ஒரு தமிழராக நமக்கு? அதையும் கேலி செய்யும் ஒரு மனோநிலை வந்து நம்ம கட்சிக்காரர்களுக்கு இருந்தால் யாருடைய மனசுல கோளாறு இருக்குது? இவங்க மனசுல தான் இருக்குது. நம்மை பெருமையாக பேசுபவரை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும் இல்லையா? அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்மளுடைய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை என்றால் அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் ஒரு தமிழராக நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் நம்ம பெருமையாக தான் நம்ம நினைக்கணும். அடுத்ததாக இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பரபரப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். தூங்கி எழுந்ததும் ஜாஃபர் சாதிக்கினுடைய நண்பர் இயக்குனர் அமீர் போதை, அதாவது வந்து அவர் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டார். இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டார். ஏன்னிங்கன்னா அவர் வந்து சர்வதேச போதை
கடத்தல் மன்னன் அப்படின்னு தான் போடுறாங்களே. அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து 35 இடங்களில் இடி அது ரெய்டு நடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முக்கியமாக என்னன்னீங்கன்னா, அவர் வேறு எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தால் பரவாயில்ல, தமிழகத்தில் அதுலேயும் அவர் வந்து திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி அமைப்பாளராக இருந்தார். அவரோட சம்மந்தப்பட்ட இதை வந்து இப்போ வந்து இடி ரெய்டு நடத்துறதுனால என்ன ஒரு விளைவு ஏற்படுகிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவமானமாக கருதுகிறேன் தமிழகத்திற்கு. அது உலக அளவிலும் சரி, இந்திய தேச அளவிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு போதைப்பொருள் கடத்தலில் தமிழ்நாடு ஈடுபட்டு இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் ஆளுங்கட்சியில் அங்கமாக இருந்த ஒருத்தர் செய்திருக்கிறார் என்பது. உடனே போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, போட்டோஸ் டெலீட் பண்ணாங்க, கட்சியை விட்டு தூக்குனாங்க, எல்லாம். ஆனால் நடந்ததை யாரும் மாற்ற முடியாதுல்ல, எடுத்துட்டாங்க. ஆனால் நடந்ததை மாற்ற முடியாதுல்ல. ஏன்னா அவர் இது முதல் தடவையாக அவர் அரெஸ்ட் ஆகலை. ஏற்கனவே அவருக்கு மேலே ஒரு கேஸ் இருந்து அரெஸ்ட் ஆயிருக்கார், இதே போதைப்பொருள் கேஸில். அதற்கப்புறம் அதை கூட நம்ம விட்டுட்டு சரி திருந்திட்டாருன்னு சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம எங்கே வைக்கணுமோ, அவருக்கு உடனே பதவி கொடுத்துருக்கீங்க. அவர் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தினருடன் சேர்ந்து நெருக்கமாக இருந்திருக்கிறார், பிஸ்னஸ் செஞ்சிருக்கிறாரு, படங்களுக்கு வந்து பணம் கொடுத்திருக்கிறார், அப்புறம் சினிமாக்காரர்களுடன் மிக நெருங்கிய உறவோடு காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா. இதை நம்ம அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல, இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, உளவுத்துறை இருக்கு. உளவுத்துறைக்கு வரைப்பட்ட தெரியாமலா இருந்திருக்கு, அந்த அளவுக்கு கேவலமாக உளவுத்துறை இருந்திருக்கு. இவரை சேர்க்க நீங்க என்ன சொல்றீங்க, உளவுத்துறைக்கு தெரிந்தே தான் செய்திருக்கணும், இல்லாட்டி வந்து இது நடந்தே இருக்காதுமா. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவ்வளவு மோசமா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை வந்து குறைச்சி மதிப்பிட விரும்பவே இல்லை. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி போட்ட ஒரு ஆளை வந்து எப்படி நீங்க நெருக்கமாக விட்டீங்க முதலமைச்சருக்கு? அதுவே முதல் கேள்வி. அது எவ்வளோ ஒரு கேவலமான தமிழ்நாட்டு போலீஸுக்கு இது ஒரு பெரிய களங்கமாக நான் நினைக்கிறேன். அவர்களுடைய அறக்கட்டளைக்கெல்லாம் பணம் டொனேட் பண்ணும்போது கிட்ட போயிட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. அது எப்படி அப்ப திருடங்கிட்ட இருந்து பணம் கொடுத்துருக்காரு? அப்ப இவர்கிட்ட போதைப் பொருள் கடத்தினவர்கிட்ட வாங்கின மாதிரி மற்ற எல்லா குற்றவாளிகிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாமா? இவங்க வாங்குவாங்களா? இப்போ வந்து இவர் உலக அளவில் ஒரு குற்றவாளியாக இருக்கிறார். ஏன்னா இவர் மேல சர்வதேச அளவுல ஒரு குற்றவாளி. இவர் சும்மா கிடையாது. அதுவும் போதைப்பொருள் கடத்துறது பல நாடுகளில் உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் விதிப்பாங்க. அது வந்து அதுதான் ஆமா, மேக்சிமம் வந்து என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுக்குற ஒரு குற்றச்செயல். இது சாதாரண குற்றச்செயலாக நான் கருதவில்லை. இன்னொன்று, போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுறவங்க அதில் வர பணத்தை எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு தான் அதிகமாக உபயோகப்படுது. அது எல்லாருக்குமே தெரியும், இது உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படின்னா இவர் போதைப்பொருள் கடத்துகிற பணத்தை என்ன பண்ணாரு, தீவிரவாதம் ஏதாவது இருக்கா, இந்த ஆங்கிளில் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய குற்றத்தை செய்த ஒரு குற்றவாளியை நீங்கள் எப்படி கொஞ்சம் கூட வந்து விசாரிக்காமல் உங்கள் கட்சியில் சேர்த்து, அதுவும் அவ்வளவு நெருக்கமாக புகைப்படங்கள் எடுத்து வெளியே விடுறீங்க? அது நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப கண்டிப்பா இவர் முதல்வர் குடும்பத்தை எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணியிருக்க முடியும், தெரியாம எப்படி பண்ணியிருக்க முடியும்? அப்படி நீங்க ஒண்ணு தெரியாம பண்ணியிருந்தா அவ்வளோ மோசமான நிலைமையில் நம்மளுடைய இது காவல்துறை இருக்கிறது, அவ்வளோ மோசமாக நம்ம அரசாங்கம் இருக்கிறது, இது கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு. அதற்கப்புறம் இல்லை நாங்கள் தெரிஞ்சு பண்ணோம்னா இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அதை விட மோசமான செயல். எப்படி பார்த்தாலும் இவர்கள் மேல் தவறு இருக்கிறது இல்லையா? அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அது போக இது ஒரு கட்டமைப்பு மாதிரி நான் பார்க்குறேன். எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிகமாக கோலோச்சுவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான், திரைப்படத்துறையில் தான் இவர்கள் அரசியல் சினிமாவை பின்னி பிணைந்தது. ஏன்னா சினிமாவை வச்சு தான் அரசியலுக்கு வந்தாங்க, அரசியலை வச்சு தான் சினிமா எடுக்கிறாங்க. இப்படி தான் அது வந்து ரெண்டு ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமா துறையினரை வச்சு தான் நம்மளை மாதிரி ஆளுங்களை, சராசரியான ஆளுங்களை மூளைச்சலவை செய்வார்கள். என்னமோ இவங்க சமூக நீதிக்காக போராடுற மாதிரியும், திராவிட கொள்கைகளை பரப்புறது, அப்புறம் திராவிட கட்சி தலைவர்களை வந்து அப்படியே பாராட்டி பேசுவது, அதுக்கப்புறம் நாத்திக்கும் திரைத்துறையில இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்களா, முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் அதை பற்றி வந்து எதுவுமே விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனா அது நல்ல உதாரணமாக நான் எடுக்கிறேன் சொல்றேன். மக்களுக்காக ஏதாவது நீங்க திரைப்படத்துறையில இருந்தால் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. வாங்க, நல்லது பண்ணியிருக்காங்க. வருவதற்கு முன்னாடி மக்களுக்காக உழைங்க, மக்களுக்காக நல்லது செய்யுங்க.
அதற்கப்புறம் மக்களிடம் வந்து சேருங்க. ஆனால் ஒரு 10 படம் நடித்ததுக்கு அப்புறமே நான் தான் முதலமைச்சர்னு வந்து உட்கார்றவங்க பாருங்க. ஆனால் நீ உங்கள் சொந்த வீட்டில் கூட நீ ஒழுங்காக இருக்க மாட்டேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட சோறு போட மாட்டேன், பக்கத்து உன் வீட்டை கோட்டை மாதிரி வச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தனை விட மாட்டேங்க, ஒரு வேளை சாப்பாடு யாருக்கும் போட மாட்டேன், ஆனால் நான் முதலமைச்சர் அப்படின்றது வந்து இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? இவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தானா அவர் செய்த காரியங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் பல வருடங்கள் வந்து சினிமாவில் இருந்த அது போக வந்து அவர் அரசியலுக்கு வந்ததே ஒரு நிகழ்வாகத்தான் நடந்தது. அவர் ஏற்கனவே திராவிட கழகத்திற்காக உடைத்து அதற்கப்புறம் வெளியில வந்து ஒரு கட்சியை உண்டு பண்ணி அதற்காக போராடி அதற்கப்புறம் தான் முதலமைச்சர். அவருடைய 60-70 வயதுல தான் அவர் வந்தார். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் ஒன்றும் வரல. ஆனால் இப்போ அப்படி நடக்கலை. இன்னொன்று, சினிமா துறையினர் வந்து என்ன ஆகுதுன்னா, சினிமா துறையினர் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். ஏன்னா அவங்க படம் எடுப்பதற்கான பணம் எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி பணம் தான். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நடந்தது இது. பெரிய தீவிரவாத குற்றவாளி உங்களுக்கு தாவூத் இப்ராஹிம், அவர் தான் வந்து பாலிவுட்ல எல்லா படங்களுக்கும் அவர் வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து ஜாஃபர் சாதிக் இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே தான். அப்போ அந்த பின்னணியை ஏன் கண்காணிக்கவில்லைன்னு கேட்குறீங்களா? அது மாநில அரசோட வேலை தானே. அவங்க தானே உள்ளே கொண்டு வந்து, ஏன் அவர்களே ஒரு படமே எடுத்திருக்கிறாங்களே, அவருடைய மருமகளே ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இவர் கொடுத்த பணத்தை வைத்து. இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து இந்த போதைப் பொருளோட பணம் வருது, இவர்கள் அரசுக்காக ஆதரவாகவும் அப்புறம் மற்றவங்களை எதிர்த்தும் இவங்க வந்து மக்களிடம் சில கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க. இப்போ அதில் மாட்டினவர் தான் நம்மளுடைய இயக்குனர் அமீர். அப்புறம் இன்னும் அது ஒரு கும்பலே இருக்குது. இந்த மாதிரி சமூக நீதி பேசிக்கிட்டு ஒரு கும்பல் வந்து தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது சினிமா என்ற பெயர். சினிமா என்பது ஒரு மீடியா, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் அதில் நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கலாம். மெசேஜஸ் நல்ல செய்திகளை, சொசைட்டிக்காக நல்ல செய்தியை கொண்டு போங்க. ஆனால் வெறுப்பை வளர்க்கப்படுற மாதிரி தான் படங்கள் நான் சமீபமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன நல்ல செய்தி கொண்டு போயிருக்கீங்க? ஒரு நல்ல செய்தியை கூட இவர்கள் சென்று கொண்டு போய் சேர்த்ததில்லை. குடும்பம் என்ற கட்டமைப்பை உடைக்க பார்க்கிறீர்கள், ஜாதி வேறுபாடை உண்டாக்குறீங்க, மத வேறுபாட்டை உண்டாக்குகிறீர்கள், கலவரம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க, பெண்களை தரக்குறைவாக காண்பிக்கிறீர்கள். நீங்கள் அதுக்கப்புறம் கெட்ட பழக்க வழக்கங்கள், தண்ணி அடிப்பது, கஞ்சா சாப்பிட்றது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தைகள், இதையெல்லாம் தான் ஒரு ஹீரோயிசமாக காமிக்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பணம் எடுத்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு மக்கள்கிட்ட வரும்போது உங்களை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக சினிமா துறையில் இருப்பவர்களே நாம் ஒரு செக்கு வச்சே தான் ஆகணும். இவங்க இந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் ஊடுருவ விட, போதை கடத்தலில் திரைத்துறையினரையும் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு சொல்லி கண்டிப்பா கண்காணிக்கணும். இதுல எவ்வளவு பேர் ஈடுபட்டாங்களோ, அமீர் இன்னைக்கு மாட்டின மாதிரி இன்னும் எத்தனை பேர் அவர் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாம் மாட்டுவாங்க கண்டிப்பா. அரசியல்வாதிகள் இப்போ சமீபத்தில் வந்து அந்த செய்தி என்ன சொல்றாங்க, யாருன்னு ஒரு 2-3 பேர் சொல்ல முடியுமா? கூட இருந்தவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிமாறன் ஒருத்தர், அப்புறம் அந்த இன்னொரு நடிகர், அவர் பேர் தெரியல, ஒரு பிரபலமான நடிகர் கூட இருந்தார். அந்த ஒரு அவங்களுடைய கஃபே திறப்பு விழாவில் ஒருத்தர் இருந்தார், அவரும் கூட இருந்தார். அவர் ஒரு பிரபலமான தமிழ் நடிகர் தான். விஜய் சேதுபதி ஒன்று ஒரு நடிகர் இருந்தார். அப்புறம் நிறைய பேர், சூர்யா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இவர் கூட அப்படிங்கிறத கண்டிப்பாக விசாரித்து தெரிய வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. அது போக அரசியல்வாதிகள் ஏன்னா உதயநிதி அவர்கள் வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வெளியில வரும்போது தான் இன்னும் நிறைய பூதமெல்லாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதை தான் பண்றீங்க. கண்டிப்பாக வரும். இறுதியாக ஒரு கேள்வி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 28 பைசா பிரதமர் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. மோடிஜி அவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட அரசியல் பிரவேசம் என்பது அரிச்சுவடின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் மோடி அவர்களை பற்றியே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். விமர்சனம் செய்ய வேணான்னா அது தரக்குறைவாக இருக்கக்கூடாது. இவர் 28 பைசான்னு தூக்கி காமிக்கிறது, செங்கல் தூக்கி காமிக்கிறது, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்தார். நாங்கள் அப்புறம் கஞ்சாநிதின்னு சொல்லுவோம் அப்படின்லாம் பதிலடி. இது தேவையில்லாத, வானதி மேம் கூட சொல்லியிருக்கோம், இது தேவையில்லாத ஒரு இது. நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன கட்டமைப்பு உருவாக்க போகிறீர்கள், எப்படி வேலை வாய்ப்பை கொண்டு வந்து தரப்போகிறீர்கள், இதெல்லாம் பற்றி பேசலாம். இதில் அதிகமாக அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஏன்னா இவங்க வந்து எதிர்க்கட்சி கிடையாது, ஆளும் கட்சியாக இருக்கும் ஒரு அரசு வளர்ச்சி திட்டங்களை பற்றி தான் பேச வேண்டுமே தவிர வயதில் மூத்த ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியை கேவலமாக பேசுவது பொதுவெளியில் ஒரு முதிர்ச்சி இல்லாத தன்மையை காண்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி இவருடைய தாத்தாவெல்லாம் வந்து இருந்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இவர் தனத்தானே அறிவாளியாக நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறது வந்து மக்களிடம் கண்டிப்பாக ஒரு வெறுப்பைத்தான் வளர்க்கும். அதனால் அது முதிர்ச்சி இல்லாத பேச்சு. தேர்தலை பாதிக்குமா? தேர்தலை பாதிக்காது. மக்கள் இவரை அவ்வளோவா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். முக்கியமாக
மிக அருமையாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நீதியின் புறங்களை நெரிக்க நினைப்பதா, நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா, ஆக்சிஜன் இன்றி அண்டம்